Hi friends, இந்த வீடியோல நாம பார்க்க போறது Tipad mobiles அப்படிங்கற பிராண்டோட மொபைல்ஸ் தான். ஏனா இவங்க அவங்களோட எல்லா மொபைல்ஸுமே வெறும் 429 ரூபாய் அப்படிங்கற பிரைஸ்க்கு தராங்களாம். இத அவங்க YouTube ஆட் மூலமா எல்லாருக்கும் கொண்டு சேர்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி Tipad mobiles அப்படிங்கற ஒரு மொபைலை பார்த்துட்டு இருந்தோம். இங்க ரொம்ப நல்ல சேல் ஆகுற Realme X2, Realme X2 Pro போல எல்லா மொபைல்ஸையும் வெறும் 429 ரூபாய் அப்படிங்கற பிரைஸ்க்கு தரதா சொல்லிட்டு இருந்தாங்க. இத ஸ்கேம் அப்படிங்கற மாதிரி எல்லாருமே வீடியோ பண்ணாங்க. இப்ப மறுபடியும் இவங்க திரும்பி வந்திருக்காங்க. ஆமா, இங்க கிரிப்டான் மொபைல்ஸ் அப்படின்ற நேமை மாத்தி Tipad மொபைல்ஸ் அப்படின்னு வச்சுட்டு வெப்சைட்டையும் ஈஸி போன்ஸ் அப்படின்றதுல இருந்து மைனாச் போன்ஸ் அப்படின்ற மாதிரி மாத்திருக்காங்க. இங்க வெப்சைட்டையும் போன் நேமையும் மாத்தி ஒரு கம்பெனியோட நல்ல மொபைலை வெறும் 4299 ரூபாய்க்கு தரோம் அப்படின்னு சொல்ற பட்சத்துல கண்டிப்பா எல்லாருமே நம்பி வாங்கி ஏமாந்துருவாங்க. அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வெப்சைட் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் நம்பி வாங்கி அவங்களுக்கு அமௌண்ட் கிடைச்சதால மட்டும்தான் திரும்பவும் வந்திருக்காங்க. இங்க யாரு என்ன சொன்னாலுமே வாங்குறதுக்கு ஆட்கள் நிறைய இருக்காங்க. இந்த வெப்சைட் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. இதே மாதிரி நிறைய வெப்சைட் உருவாகிட்டு தான் இருக்கு நம்மளை ஏமாத்துறதுக்காக. ஏன்னா நம்ம ஆஃபர் அப்படின்னு நம்பி காசு பே பண்ணி வாங்க ரெடியா இருக்கோம். நம்ம ஏமாறுற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்க தான் செய்வாங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் டைம் ஏமாந்ததை வச்சு மறுபடியும் ஏமாத்த இவங்க கிளம்பியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ல கண்டிப்பா வாங்கவே வாங்காதீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். இவ்வளோ கம்மி பிரைஸ்ல யாராவது மொபைல் கொடுப்பாங்களா? அப்படி கொடுத்தா அந்த மொபைல் எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு வாங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கடுத்து எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி வெப்சைட்ஸை அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. இப்போ நான் எப்படிலாம் ஒரு வெப்சைட் ஃபேக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன் அப்படின்றத எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி வெப்சைட் நிறையவே இப்போ ஃப்ளிப்கார்ட் மாதிரியோ அமேசான் மாதிரியோ உருவாக்குவாங்க. சில சமயங்கள்லாம் இந்த மாதிரியும் உருவாக்குறாங்க. இதில் நீங்கள் சைன் அப் பண்ணாமையே பொருட்கள் வாங்க முடியும் அப்படின்றதான் உண்மை. ஒரு பொருளை சைன் அப் பண்ணாமல் சைன்இன் பண்ணாமல் உங்களோட லாகின் ஐடி டீட்டெயில்ஸ் இல்லாமல் எப்பவுமே வாங்காதீங்க. ஏன்னா உங்கள்ட்ட அந்த ப்ராடக்ட் டேமேஜா வந்தாலோ அல்லது அந்த ப்ராடக்ட் எங்க வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கவோ அல்லது அந்த ப்ராடக்ட் வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தின டீடைல்ஸ் ஒருவேளை நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணும் போல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த லாகின் ஐடி ரொம்பவே அவசியம். ஸோ சைன் அப் பண்ண முடியாம ஒரு மொபைலை வாங்காதீங்க. இந்த வெப்சைட்ல சைன் அப்பே பண்ண முடியல அப்படின்றது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, இந்த வெப்சைட்ல நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் எந்த அட்ரஸை கொடுத்தாலுமே ஆர்டர் பிளேஸ் ஆகுது. ஆமாம், உதாரணத்துக்கு இங்கே மொபைல் நம்பரில் 000 அட்ரஸில் வெறும் AAA அந்த மாதிரி கொடுத்து மெயில் ஐடியில் வெறும் 000@mail.com அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். இங்கே ஆர்டரை பிளேஸ் பண்ண முடியுது. இதுவே அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி வெப்சைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான அட்ரஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த அட்ரஸாகவே எடுத்துப்பாங்க. ஃபோன் நம்பர் தப்பு, பின்கோடு தப்பு அப்படின்றத அவங்க காமிச்சிட்டே இருப்பாங்க. கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது அட்ரஸ்லேயே ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அட்ரஸை வச்சு நீங்க கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வெப்சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது பேமெண்ட் மட்டும்தான். அதை தவிர எதுவுமே இருக்காது. அவங்க பேமெண்ட்ல மட்டும்தான் ப்ராப்பரா எல்லாமே செக் பண்ணுவாங்க உங்களோட பேமெண்ட் எடுக்கிறதுக்காக. அதை தவிர எதை நீங்க செக் பண்ணி பார்த்தாலும் ப்ராப்பரான டீடைல்ஸ் இருக்காது. இன்னொரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும். இங்க பிளிப்கார்ட் அமேசான் மாதிரி இருக்கிற வெப்சைட்ல உங்களோட லாகின் ஐடியை கொடுத்து லாகின் பண்றதுக்கு பதிலாக நீங்க என்ன லாகின் ஐடியை கொடுத்தாலும் லாகின் பண்ணலாம். ஏன்னா பிளிப்கார்ட் அமேசான்லாம் கரெக்டா ஒரு சர்வர் வச்சு நம்மளோட லாகின் ஐடி பாஸ்வேர்ட்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம லாகின் பண்ணும்போது கரெக்டா அப்படின்றத செக் பண்ணி உள்ள அலோவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வெப்சைட் நம்மளோட லாகின் ஐடி பாஸ்வேர்டை திருடுறதுக்காக உருவாக்கப்பட்ட வெப்சைட். ஸோ நாம என்ன லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தாலும் அது லாகின் ஆயிரும். லாகின் ஆயிட்டு இந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டை பிளிப்கார்ட்லயும் அமேசான்லயும் யூஸ் பண்ணி நம்மளோட கார்டு டீடைல்ஸ் போல விஷயங்களை உள்ளேந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. தேவையில்லாததை நம்மளோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி ஆர்டர் பண்றதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால நீங்க பண்ண வேண்டியது இந்த மாதிரி வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாகின் ஐடியை கொடுக்காதீங்க. ஏதாவது தேவையில்லாத லாகின் ஐடியை கொடுத்தா கூட லாகின் பண்ண முடியும். ரெண்டாவது அட்ரஸ். இந்த ரெண்டை வச்சுமே நீங்க ஒரு வெப்சைட் ஃபேக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். மூணாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க கேஷ் ஆன் டெலிவரி. இந்த வெப்சைட்ல COVID-19 காரணமா கேஷ் ஆன் டெலிவரி எடுக்க முடியல. அது மட்டும் இல்லாம ப்ரீபெய்ட் ஆர்டருக்கு உங்களுக்கு 25% வரைக்கும் கேஷ்பேக் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளை ஏமாத்துறாங்க. முடிஞ்ச அளவுக்கு கேஷ் ஆன் டெலிவரி இல்லை அப்படின்னா அந்த வெப்சைட்டை நம்பவே வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வேண்டாம், எப்பவுமே ஜாக்கிரதையா இருங்க. நாம ஏமாறுறதுனால தான் இந்த மாதிரி தேவையில்லாத வெப்சைட் கிளம்பி வந்துகிட்டே இருக்காங்க. எல்லா டைமும் இந்த மாதிரி வீடியோ பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரே வீடியோவில் எல்லா டீடைல்ஸையும் உங்களோட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட முடிஞ்சால் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி டீடைல்ஸை உங்கள்கிட்ட வந்து கேட்குறவங்களுக்கோ அல்லது தெரியாமல் இருக்கிறவங்கள்ட்டையோ எடுத்து சொல்லுங்க. யாருமே ஏமாறாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஏமாத்துற வெப்சைட்டை தவிர்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்லேருந்து ஒரு அடி இல்லை 10
அடி தள்ளியே இருங்க. எல்லாமே கரெக்டாக தான் பேசியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே கண்டென்ட் அப்படி எதுவுமே கிடையாது. எனக்கு மனசில் பட்டதை அப்படியே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தப்பாக இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணி முடிஞ்சால் உங்களோட நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு நல்ல வீடியோவுடன் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.